ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷிகா மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ஜுவல்லரி பற்றி பார்க்க போகிறோம்? சேவிங்ஸ் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா கேரளா ஜுவல்லரி தான். இந்த ஜுவல்லரி ஷாப்ஸில் என்ன ஒரு பெனிஃபிட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதை நான் கடைசியாக சொல்கிறேன். ஏன்னா வந்து சென்னையில் எந்த ஒரு கடையிலையுமே இந்த ஒரு ஆப்ஷன் கிடையாது. இந்த கடையில் அந்த ஆப்ஷன் இருக்குது. இந்த கடையோட ஸ்கீம் பேர் பார்த்தீங்கன்னா சொர்ணதாரா அட்வான்ஸ் கோல்டு பர்ச்சேஸ் பிளான். இதுதான் வந்து இவங்கக்கிட்ட இருக்கிற ஜுவல்லரி ஸ்கீமுடைய பிளான். நீங்கள் இப்போ தான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணிங்கன்னா நான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி இந்த ஜுவல்லரியை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த கேரளா ஜுவல்லரி எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாண்டி பஜார், டி நகரில், புரஷைவாக்கம் அண்டு போரூர், இந்த 3 ஏரியாவில் வந்து சென்னையில் இருக்குது. வேறு எங்கேயும் வந்து பிரான்ச்சஸ் கிடையாது. நீங்கள் எந்த இடத்துல சீட்டு போட்டாலும் வந்து இந்த 3 இடத்துலையும் வந்து எங்கே வேணால் வாங்கிக்கலாம். கேரளா ஜுவல்லர்ஸ் வந்து ஃபுல்லாக கேரளா ஜுவல்லரி தான் இருக்குன்னு நினைக்காதீங்க. எல்லா டைப் ஜுவல்லரியும் இருக்குது. அவங்கக்கிட்ட கலெக்ஷனும் நிறைய இருக்குது. நான் பார்த்துட்டு தான் சொல்கிறேன். வேஸ்டேஜ் எல்லாம் பார்த்துட்டு தான் சொல்கிறேன். பேங்கிள்லாம் ஸ்டார்டிங் ஃப்ரம் 6% இருக்குது. ஆரம் எல்லாம் வந்து கேரளாவே வந்து 8% ஆரம், செயின் எல்லாம் 7% இருக்குது. அவங்கக்கிட்ட வந்து ஜுவல்லரி பார்த்துட்டு கலெக்ஷன் வந்து ஓகே அப்படின்ற பிறகு தான் இந்த சீட்டை வந்து பிளாம்ப்ளெட் உங்ககிட்ட வாங்கிட்டு வந்து இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம ஸ்கீம் பேர் பார்த்தீங்கன்னா சொர்ண வச்சா அட்வான்ஸ் கோல்டு பர்ச்சேசிங் பிளான். இவங்கக்கிட்டேருந்து மாதம் வந்து 1000 ருபீஸ்லேருந்தே நீங்கள் சீட்டு வந்து போடலாம். இது வந்து ஒரு 11 மந்த்து சீட்டு. 11 மந்த்து கட்டுறதா இருந்தால் 11 மந்த்து கட்டலாம். ஆனால் இவங்கக்கிட்ட ஒரு ஆப்ஷன் இருக்குது. 12 மந்த்ஸ் கட்டுறதா இருந்தாலும் 12 மந்த்ஸ் கட்டலாம். அப்படி இல்லைனா 18 மந்த்ஸ் கட்டுறதா இருந்தாலும் 18 மந்த்ஸ் கட்டலாம். இவங்கக்கிட்ட அந்த ஆப்ஷன் இருக்குது. 11 மந்த்ஸ் தான் மோஸ்ட் ஆஃப் எல்லா கடையிலையும். ஆனால் இவங்கக்கிட்ட 12 மந்த்ஸ் இருக்குது, 18 மந்த்ஸ் இருக்குது. 12 மந்த்ஸ் வரைக்கும் நீங்கள் கட்டுறதா இருந்துச்சுன்னா நோ வேஸ்டேஜ் மட்டும் அவங்க தராங்க. எந்த ஒரு வேஸ்டேஜும் கிடையாது, மேக்கிங் சார்ஜஸ் கிடையாது. நீங்கள் கட்டுற அமௌண்ட்டை வந்து வெயிட் வந்து அப்படியே வந்து கோல்டு பர்ச்சேஸ் பண்ணி ஜிஎஸ்டி பே பண்ணிக்கலாம். ஆனால் 18 மந்த்ஸ் ஸ்கீம் போடுறவங்களுக்கு நோ வேஸ்டேஜ், நோ மேக்கிங் சார்ஜஸ், நோ ஜிஎஸ்டி, இது எல்லாமே அவங்க ஃப்ரீ பண்ணி தராங்க. 18 மந்த்ஸ் ஆப்ஷன் இருக்கிறவங்களுக்கு. சென்னையில் மோஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேர் வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் அண்டு வந்து 18 மந்த்து அப்புறம் ஜிஎஸ்டி இல்லாமல் அது மாதிரி கேட்டுத்தீங்க. சென்னையில் இந்த மாதிரி ஒரு ஷோரூம் இருக்குது, கேரளா ஜுவல்லரி. கண்டிப்பாக வந்து சீட்டு ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக போய்ட்டு டைரெக்டாக ஒரு தடவை விசாரிச்சுட்டு நீங்கள் வந்து சீட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அவங்கன்னா முடிச்சுட்டு அப்பயே பேமெண்ட் கட்டி அப்பயே முடிக்க முடியாது. 1 மந்த் வெயிட் பண்ணி தான் எடுக்கணும். இவங்க கட்டுற அமௌண்ட் வந்து நீங்கள் கிராமாவே மந்த் ஆன் மந்த் வர வச்சுக்கிட்டே வராங்க இந்த ஸ்கீமில். நீங்கள் ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதா இருந்தால் டேரெக்டாக வந்து ஷோரூமை விசிட் பண்ணி தான் வந்து ஓப்பன் பண்ண முடியும். அது இல்லாமல் இந்த ஷோரூமில் வந்து எவ்ரி 15th கூட நீங்கள் பேமெண்ட் பண்ணிடணும்னு சொல்லியிருக்கிறாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ப்ரீ க்ளோஸ் பண்ணுறீங்க இல்லைனா வந்து டிஸ்கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கட்டுற அமௌண்ட்லேருந்து 10% வந்து ஃபஸ்ட்டு அமௌண்ட்லேருந்து அவங்க வந்து டிடெக்ட் பண்ணிடுறாங்க, டிடெக்ட் சார்ஜஸ் பண்ணிடுறாங்க. நீங்கள் வந்து புக்கை லாஸ் பண்ணிடுறீங்க, எதனா வந்து பில் தொலைச்சிட்றீங்கன்னா அவங்க கண்டிப்பாக வந்து டீட்டெயில்ஸ் வந்து அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அவங்க வந்து நியூவாக வந்து புக்கை வந்து இஷ்யூ பண்ணி தராங்க. நீங்கள் மந்த் ஆன் மந்த் பேமெண்ட் எப்படி கட்டலான்னு பார்த்தீங்கன்னா கேஷாக கட்டலாம், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெஃப்ட், யூபிஐ, லோக்கல் செக் எது வேணால் நீங்கள் கொடுக்கலாம். அவங்களுக்கு வந்து கஸ்டமர் அவங்க வந்து உங்கள்கிட்ட வந்து வாங்கிக்கிறாங்க. நீங்கள் பேமெண்ட் பண்ண உடனே எஸ்எம்எஸ் இல்லைனா வந்து இமெயில் மூலமாக வந்து உங்களுக்கு வந்து மெயில் வந்துடும் ரெசிப்ட்டு. நீங்கள் இந்த ஸ்கீமில் வந்து கோல்டு காயினும் பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. நிறைய இடத்துல வந்து கோல்டு காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க சீட்டு போட்டு. இவங்க வந்து சீட்டு போட்டு கோல்டு காயினும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. இது எலிஜிபிள் வந்து பார்த்திங்கன்னா நோ வேஸ்டேஜ் வந்து அவங்க ஃப்ரீ பண்ணி தராங்க இந்த புக்கிங்கில், இந்த மந்த் ஆன் மந்த் கட்டுற ஸ்கீமில். சப்போஸ் நீங்கள் வந்து ப்ரீஷியஸான ஜுவல்ஸ் எடுக்கிறீங்க, ஸ்டோன்ஸ் வச்ச ஜுவல்ஸ் அந்த மாதிரிலாம் எடுத்திங்கன்னா டைமண்ட்ஸ், பிளாட்டினம், அன்கட் டைமண்ட், ஆன்டிக் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்டோன் சார்ஜஸ், அது கூட மேக்கிங் சார்ஜஸ் அதெல்லாம் வந்து அடிஷ்னல் தான். இந்த ஸ்கீமில் வந்து அது வந்து எலிஜிபிள் கிடையாது, நீங்கள் தான் கொடுத்து வாங்குற மாதிரி வரும். இந்த ஸ்கீமில் வந்து ஒன்லி ஃபார் வெயிட் பேஸஸ் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து வேல்யூ விஏ வந்து ஃப்ரீ. சப்போஸ் நீங்கள் எக்ஸஸான வெயிட்டு நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு விஏ வந்து நீங்கள் தான் பேர் பண்ணிக்கணும். அதுக்கு ஜிஎஸ்டி வந்து கம்பல்சரி கவர்மெண்ட் நார்ம்ஸ் வரைக்கும் ஜிஎஸ்டி வந்து நம்ம தான் பே பண்ணணும். சப்போஸ் நீங்கள் வந்து இந்த ஸ்கீமை வந்து அவங்க எப்போ வேணால் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம், இல்லை பிளானை மாற்றிடலாம். இதெல்லாம் வந்து அவங்களுடைய ஓன் டிசிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க, கம்பெனியோட ஓன் டிசிஷன். நீங்கள் வந்து ஸ்கீம் போடுறதா இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து விசாரிச்சுட்டு டேரெக்டாக போய் பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேன்ன பிறகு போடுங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, கடைசியில் வந்து சிக்னேச்சர் கொடுத்துருக்காங்க. இதான் வந்து அவங்களோட அப்ளிகேஷன். ஃபஸ்ட்டு நேம் ஃபில் பண்ணிவிடுங்க, அட்ரஸ்ஸு, மொபைல் நம்பர், ஃபோன், டேட் ஆஃப் பர்த்து, வெட்டிங் ஆனிவர்சரி, நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட் கட்ட போகிறீங்க, 1000லேருந்து மல்டிபிள் ஆஃப் எவ்வளோ வேணால் கட்டலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12 மந்த்ஸா 18 மந்த்ஸான்றது ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணிவிட சொல்லியிருக்காங்க. நீங்கள் எந்த மந்த்து கட்ட போகிறீங்கன்ட்டு. உங்கள்கிட்ட பேங்க் அக்கௌண்ட்டு, பிரான்ச்சு,
அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு இதெல்லாம் வாங்கிக்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, மந்த் ஆன் மந்த் வந்து நீங்க வந்து அமௌண்ட்ட வந்து போட்டிங்கன்னா இன்கேஸ் நீங்கள் வந்து சீட்டை வந்து க்ளோஸ் பண்ணாமல் போனீங்கன்னா இந்த அக்கௌண்ட்டுக்கே வந்து அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க அமௌண்ட்டை. அதுக்காக தான் கேட்டிருக்கிறாங்க. இதை நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா இந்த ஸ்கீமை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். கேரளா ஜுவல்லர்ஸோடைய ஸ்கீம் தான் இது. 3 பிரான்ச்சஸ் சொல்லியிருக்கிறேன். அது இல்லாமல் ஃபோன் நம்பர், கான்டாக்ட் நம்பரோடு இருக்குது. கண்டிப்பாக யாருன்னா விசிட் பண்ணணும், இல்லைனா கான்டாக்ட் பண்ணி என்கொயரி பண்ணணும்னா இந்த 3 கான்டாக்ட் நம்பரில் நீங்கள் என்கொயரி பண்ணி பாருங்கள். கேரளா ஜுவல்லர்ஸோடைய ஸ்கீம் இது தான். நிறைய பேர் வந்து சென்னையில் கேட்டுருந்தீங்க, 18 மந்த்ஸ் ஸ்கீம் இருக்குதா, நோ வேஸ்டேஜில் இருக்குதா. நான் நோ வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டில் ஒரு இடத்துல மட்டும் தான் நோ வேஸ்டேஜ், நோ மேக்கிங், நோ ஜிஎஸ்டின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 11 மந்த் ஸ்கீம் தான். நமக்கு வந்து அது லாங்காக இருக்குது. சென்னைக்குள்ளேயே சொல்லுங்கள், நிறைய பேர் கேட்டதுனால இந்த கேரளா ஜுவல்லர்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.